வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிருசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எலகண்ட்டான ஒரு டிசைன் தான். இதில் நான் 2mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன், 3mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன், கோதுமை பீட் ஆட் பண்ணியிருக்கேன், தென் ஸ்கொயர் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன், செயின் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி போடுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான எலகண்ட்டான டிசைன் தான். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், கிருசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய ஸ்லீவை நான் மார்க் பண்ணிட்டேன். அவங்களுடைய மெஷர்மெண்ட் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா சென்டர் லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு சென்டர் லைன்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 1 inchesக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தென் லைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இன்ச் டேப்பில் லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்ச் டேப்பில் போட தெரியாதுன்னா ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் லைன் க்ராஸாக போயிடும், அப்புறம் மெஷர்மெண்ட் தப்பாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லாங் சைஸ் ஸ்கேலை யூஸ் பண்ணுங்கள். மார்க்கிங் ஸ்கேல் இருந்தாலும் ஓகே தான். தென் இப்போது அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் 1 inchesக்கு லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். நம்ம வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரியாது. தென் நம்மளுடைய வீடியோவோட ஒரு மிட் பாயிண்டில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருப்போம். உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மிஸ் ஆயிரும். ஸோ அதனால் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். தென் எனக்கு நான் 1 inchesக்கு மார்க் பண்ணதுக்கப்புறமா எப்படி நான் ஸ்ட்ரெயிட் லைனை மார்க் பண்ணியிருக்கணும், அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து 1 inchesக்கு நான் திரும்பவும் மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த லைன்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த லைன்ஸ்லேயுமே நான் 1 inchesல மார்க் பண்ணி வைக்க லைன்ஸ் போட போகிறது இல்லை. 1 inches நான் மார்க் பண்ண தான் போகிறேன். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் மட்டும்தான். ஒரு லைனில் போட்டாலே ஓகே தான். ஒரு லைனை மெஷர்மெண்ட் வச்சு மற்ற லைன்ஸ்லாம் நம்ம டிசைன் பண்ணிடலாம். எல்லா லைன்ஸ்லேயும் போட்டுட்ருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இன்கேஸ் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு லைன்ஸ் தெரியாது அப்படி யோசிக்கிறீங்க, இல்லாட்டி க்ராஸாக நான் போட்டுருவேன், ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன்ற மாதிரி யோசிக்கிறீங்க, டிசைன் பர்ஃபெக்டாக வேணுன்ற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. அந்தளவுக்கு வேண்டாம் ஸ்கேல் வச்சு போடுற அளவுக்கு. இன்கேஸ் எனக்கு தெரியலன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த 1 inches கூட நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிறது தான், போட்டு வச்சுக்கோங்க. மோர் தென் வேண்டாம். தென் இப்போது சரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் லைனிங் கிளாத்தையும் தென் மெயின் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கான டிப், லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவை ஒர்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ஸ்லீவை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. தென் ஸ்டிச் பண்ணும்போது மணி அடிப்படும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியும் மணி அடிப்படாது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறச்ச. தென் இந்த ஸ்லீவை நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு க்ரிப்னஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய இது வந்து ஹேண்டு ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப்பில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆஃப் சர்க்கிள் இருக்கும்போது ரிமைனிங் ஆஃப் வந்து காலியாக எம்டியாக இருக்கும் நம்ம ஃப்ரேமில். ஸோ அது நமக்கு லூஸ் விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதை டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். சைடில் இருக்க கிளாத்தெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு கிளாத்தை ஜாயின் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்களே மார்க் பண்ணி நீங்களே
ஒர்க் பண்ணுவீங்க, ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இன்கேஸ் வெளியே யார்கிட்டயாச்சும் நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, யார்கிட்ட நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அவங்ககிட்டயே இந்த ஜாயினிங் ஹேண்டை மட்டும் ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க ஒன் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரே சைட்லேயே நீங்கள் ரெண்டு ஹேண்டையும் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி அதில் 2 ஹேண்டுக்கிட்டேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அவங்க ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க் மட்டும் தான் ஆரி ஒர்க் மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னா என்னால் எப்படி ஜாயின் பண்ண முடியும், இதுக்காக நான் ஒரு இடத்துல போய்ட்டு ஜாயின் பண்ணி வாங்கிட்டுலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஹேண்ட் ஹோல்டிங் மிஷின்னு சொல்லிட்டு சின்னதாக ஸ்டாப்லர் பின் மாதிரி ஒரு மிஷின் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு லைனிங் கிளாத்தையும் நார்மல் கிளாத் மெயின் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒர்க்குமே ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அதை. இல்லை நீங்கள் கையிலே நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன், டைட்டாக ஸ்டிச் பண்ணி நான் இதில் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னாலும் ஓகே தான். உங்களுக்கு கையில் ஸ்டிச் பண்ண தெரியும்னாலும் பெஸ்ட்டு தான். நீங்கள் அந்த 200 ருபீஸ் 300 ருபீஸ் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு. அதனால் சொல்ல வந்தேன். இப்போது சுகர் பீட் நான் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்தேன். செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறமா சுகர் பீட் 2 பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் பொறுமையாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். திருப்பியும் நீங்கள் ரீகேப் போக வேண்டாம். இதையே பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் நான் பொறுமையாக கொண்டு வந்திருக்கேன். தென் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உடனே செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் காய விடுங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தென் இப்போ நான் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தேன்ல ஆல்ரெடி, அந்த 1 இன்ச்சஸ் வந்து நான் பார்டர் கிட்டேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த 1 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற 1 இன்ச் அங்கே ஸ்டார்ட் பண்ணேன். மிட் பாயிண்ட்லேருந்து தான் நான் க்ளூ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ என்னோடய பார்டர் அது பக்கத்தில் இருக்க 1 இன்ச்சை நான் கேப் விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க இன்னொரு இன்ச்சில் தான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். திரும்பவும் 1 இன்ச் மார்க்கிங்கை விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் 1 இன்ச்சில் தான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இன்ச் விட்டுட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். தென் இப்போது 1 இன்ச் விட்டுருக்கேன்ல, அதுக்கு மிட் பாயிண்டில் இருக்க நெக்ஸ்ட் இன்ச்சஸில் அடுத்த லைனில் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு இன்ச் விட்டு 1 இன்ச், 1 இன்ச் விட்டு 1 இன்ச் அந்த மாதிரி தான் நான் இப்போது க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக நான் க்ளூ அப்ளை பண்ணி முடிக்கிறேன். தென் இந்த க்ளூ அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா டைமண்ட் ஸ்டோன்கிட்ட பேஸ்ட் பண்ண போகிறேன் நான் இங்கே. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இடமையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிகிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி மொத்தமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. அந்த மாதிரி ஒட்டும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் க்ரிப்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி க்ளூ லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா ஒட்டினீங்க அப்படின்னா உடனே பேஸ்ட் ஆயிரும். தென் அது எதுவுமே ஷேக் ஆகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி அப்படியே ஒட்டிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து க்ளூ ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒட்டிகிட்டு இருக்கும் போதே நம்ம கையோடையே வந்துடும் அது. இப்போ பாருங்கள், அது எப்படி ரிமூவ் ஆச்சு பாருங்கள், அந்த மாதிரி கையோடையே வந்துடும். அதனால் இங்கே இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி ஒட்டுச்சு, பட் ஸ்டில் இதுக்கு நடுவில் எப்படி ஒட்டுச்சுங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப கம்மியாகவும் அப்ளை பண்ணிடாதீங்க. அந்த ஸ்டோனுக்கு எந்த அளவுக்கு இப்போ நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது ஒட்ட மாட்டேங்குது. பிகாஸ் அது ஈரமாகவே இருக்குது. நான் கையில் பிடிச்சி அதுக்கப்புறமா ஒட்டுற மாதிரி ஒரு இது இருக்குது. ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. மொத்தமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிகிட்டே வந்துடுவேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் நம்மளுடைய ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, க்ளூ கம்மியாக ஒட்டிட்டோம் அப்படின்னா பிரிஞ்சிடும் சீக்கிரமாக. அதே மாதிரி ஸ்டோனை தாண்டி நீங்கள் க்ளூ அதிகமாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஸ்டோனை சுற்றி வந்து அந்த க்ளூ ஒட்டியிருக்கோம்ல அது தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியும் போது அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும்.
அது நம்மளால வாட்டர் போட்டு ரிமூவும் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோனும் சேர்ந்து ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் பண்ணாம இருந்தோம்னாலும் அது நல்லா இருக்காது. பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்லேயே இருக்காது. ஸோ, அதனால நம்மளுடைய ஸ்டோன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கிறது க்ளூவ ரொம்ப பெஸ்ட்டு. அதனால பார்த்து பேஸ்ட் பண்ணுங்க. இதோட பெஸ்ட்டு நீங்க ஸ்டோன்லேயே க்ளூ அப்ளை பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். நீங்க அப்படி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விஷயம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க. அதான் பெஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டிப்ஸுன்னு மட்டும் சொல்கிற விஷயம் மட்டும் டிப்ஸ் இருக்காது நம்மளோட வீடியோவில். நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்லேயுமே சின்ன சின்ன விஷயம் சொல்லுவோம். எல்லாமே உங்களுக்கு டிப்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம் ஒரு ஒர்க்கை. அதனால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறத மட்டும் கவனிக்காதீங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதில்ல என்ன விஷயத்த நோட் பண்ணாலுமே சின்ன சின்ன விஷயம் இருக்கும். ஸோ, அதெல்லாம் எண்டு வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சில விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி அதை நம்ம கரெக்டாக போட முடியும். இல்லை நம்ம நோட் பண்ணவே இல்லை, ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு மிஸ் ஆயிடலாம். மேபி ஒரு 2 ஹார்ஸில் 3 ஹார்ஸில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம ஸ்கிப் பண்ணதால் 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ்லாம் எக்ஸஸாக ஆகும். ஸோ, அதனால் இங்கே வீடியோ பார்க்குற 30 மினிட்ஸை சேவ் பண்ணுறோன்னு நினச்சி 1 ஹார் 2 ஹார்ஸில் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ தெளிவாக புரியும். தென் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போது திரும்பவும் செயின் ஸ்டோன் பக்கத்தில் சுகர் பீட் கொடுக்குறேன். 2 பீட்ஸாக கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது க்ளூ காயணும் அப்படின்னா மற்ற வேலையை அப்படியே விட்டுறாதீங்க. அது காயிற வரைக்கும். தென் அதை விட்டுட்டு வேறு என்ன வேலையை இந்த ஒர்க்லேயே பண்ண முடியுமோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே இந்த ஸ்டோன் காஞ்சிரும். ஆக்சுவலாக இப்போ நம்ம செயின் ஸ்டோன் தான் பேஸ்ட் பண்ணோம். அதை ஓவர்லாக் பண்ணணும். ஓவர்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது காயணும். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டோனை பேஸ்ட் பண்ணோம்ல டைமண்ட் ஸ்டோனு. ஸோ, இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒர்க்கை நான் இப்போ முடித்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் நம்ம வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அது நமக்கு காயறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னா அதை தாண்டி வேறு என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே காஞ்சிரும். நம்ம ஒர்க் பண்ணி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம சரி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து கழிச்சு வந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேறு ஒரு வேலைக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ, அதனால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டு. அதனால் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக இப்போது இந்த செயின் ஸ்டோனை வந்து நான் 2 சுகர் பீட் போட்டேன்ல இதுக்கு முன்னாடியே நான் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுகர் பீடை செயின் ஸ்டிச்சு எப்படி போடணும் அப்படிங்கிறத. செயினை நான் லாக் பண்ணிட்டேன். செயின் ஸ்டோனை லாக் பண்ணதுக்கப்புறமா தான் நான் இப்போ சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். இந்த டைமண்ட் ஸ்டோனுக்கும் சுகர் பீடுக்கும் நடுவில் 1 இன்ச்சஸ் கேப் இருக்குது. இந்த கேப்லேயுமே நம்ம டிசைன் கொடுக்க தான் போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நடுவில் 1 இன்ச் கேப் விட்டோம் எதுக்கு அப்படிங்கிறத. இப்போது இந்த 1 இன்ச்சஸ் கேப்லேயுமே நம்ம டிசைன் கொடுக்க தான் போகிறோம். இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிசைனை ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸை வந்து ஒரே மாதிரி கொலாப் பண்ணி தான் நான் இந்த டிசைனை கொண்டு வந்தேன். ஸோ, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நான் போட்டிருக்கிறது 3 mm பீடு. ஆக்சுவலாக ஒரு கேப் விட்டுருக்கோம்ல, 1 இன்ச்சஸ் கேப் விட்டுருக்கோம்ல. ஸோ, அந்த கேப்பில் தான் வந்து நான் 3 mm பீடை சிங்கிள் பீடாக லாக் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃப்ளார் மாதிரி நான் டிசைன் போட்டுட்ருக்கேன்.
லைனாக ஒரு இன்ச்சஸ்க்கும் நடுவில் போட்டுடல. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை விட்டுட்டு அப்படி தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் விட்டுட்டு இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த ஃப்ளார், திரும்பவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் விட்டுட்டு இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த ஃப்ளார். ஸோ அந்த மாதிரி ஒன்று விட்டுட்டு ஒன்று அந்த மாதிரி போட்டிருக்கேன். எந்த இடத்துல வந்து அதிகமாக கேப் இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த ஃப்ளார் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுடைய பார்டருக்கும் ஆல்ரெடி நம்ம ஒட்டியிருக்கோம்ல டைமண்ட் ஸ்டோனு, அதுக்கும் கிட்ட கேப் கம்மியாக இருக்குன்னா அந்த இடத்துல போடலை. கேப் அதிகமாக இருக்கு அந்த லைன்ஸில் மட்டும் தான் போடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பீடை வச்சு அதை சிங்கிள் பீடாக நான் லாக் பண்ணுறேன். சிங்கிள் பீடை எப்படி லாக் பண்ணணும்னு தெரியும்ல எல்லாருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் சிங்கிள் பீடை நம்ம லாக் பண்ணணும். தென் இதை சுற்றி ஃப்ளார் மாதிரி ஒரு டிசைனை நான் கொண்டு வரேன். 3mm பீடு தான் இப்போ நாங்கள் இதுக்கு கொடுத்துட்ருக்கேன். உள்ளே ஃபஸ்ட்டில் நான் சிங்கிள் பீட் கொடுத்தேன்ல அந்த சிங்கிள் பீடுமே 3mm பீடு தான். இப்போ கொடுக்குற பீடுமே 3mm பீடு மட்டும்தான். நான் ஃபுல் ஃப்ளாருமே 3mm பீடில் தான் கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு லூஸ் விழுந்துருச்சு ப்ளவுஸ் அப்படின்னா போடவே முடியாது. ஆக்சுவலாக எனக்கு இப்போ ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு வந்ததால் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு, லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் இதை ஸ்டிச் பண்ணியுமே எனக்கு லூஸ் விழுந்துருச்சு. நிறையவே ஸ்டிச் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா எந்தளவுக்கு லூஸ் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ கோதுமை பீடு நான் ஃப்ளார் போட்டிருக்கேன்ல, 2 ஃப்ளாருக்கும் சென்டரில் இருக்க அந்த லைனில் கோதுமை பீடில் ஒரு மொட்டு மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், கோதுமை பீடோடைய திக்னஸ் இருக்குல்ல, அந்த திக்னஸ் வந்து மேலே இருக்க மாதிரியும் தென் அதோடைய திக்னஸ் இல்லாத போர்ஷன் வந்து கீழே பார்க்குற மாதிரியும் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தால் தான் அது மொட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வி மாதிரி நான் மேக் பண்ணி அதுக்கு சென்டரில் வந்து இன்னொரு கோதுமை பீடு வச்சு லாக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போது நாம் எந்த இடத்துலலாம் வந்து டைமண்ட் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு டிசைன் நான் கொண்டு வர போகிறேன். ஆக்சுவலாக டைமண்ட் எப்படி லைனில் இருக்குல்ல, ஸோ அந்த லைனை டச் பண்ணுற அந்த 2 கார்னர் தான் எடுத்திருக்கேன். 2 கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் 2mm பீட் கட் பீடு நான் வி மாதிரி மேக் பண்ணிவிட்டு அந்த வி இருக்குல்ல, அந்த வியோடைய சென்டரில் திரும்பவும் இன்னொரு வி மேக் பண்ணுறேன். மேக் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். ஒரு கட் பீட் ஒரு 2mm பீட் அந்த மாதிரி கொடுத்து நான் இதை ஃபினிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள். லாக் போட்டு தான் திருப்பணும். ஸோ இதை மறக்காமல் பண்ணுங்கள். லாக் போடாமல் யாருமே அந்த வியை கொண்டு வந்துடாதீங்க. ஈஸியாக இருக்குது ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு குட்டி லாக் போட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போங்க. பாருங்கள், நான் இங்கே ஒரு லாக் கொடுத்துட்டேன். தென் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி ஒரு லாக் கொடுத்து அதுக்கப்புறமா ஆப்போசிட் வி கொண்டு போகிறேன். திரும்ப அங்கே ஒரு லாக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கட் பீடு தென் 2mm பீடு ஒரு கட் பீடாக ஒரு 2mm பீடாக எடுத்துகிட்டு இருக்காதீங்க. கட் பீடு 2mm பீடை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா முடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். நம்ம ஒரு கட் பீடும் ஒரு 2mm பீடு ஒரு சுகர் பீடாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஆல்ரெடியாக ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். இதில் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே டைம் கன்சியூமிங் ஆகும். அதனால் அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தென் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். ஒரு இடத்துலையும் எண்டு நாட் போடாதீங்க. ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்க அந்த ஃப்ளார் முடிக்கிற வரைக்கும் எண்டு நாட் போடாமல் லாக்
குட்டி லாக் போட்டு அப்படியே திருப்புற மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துலையும் எண்டு நாட் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் எண்டு நாட் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். தென் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 mm பீடு கட் பீட் போட்டு ஒரு சின்ன லாக் போட்டு ஆப்போசிட்டில் வி அதே மாதிரி இது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வி மாதிரி கொண்டு போய் 2 mm பீட் கட் பீடு, தென் ஒரு லாக், திருப்பியும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நான் இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே கொண்டு வி போட போகிறேன். அதனால் திரும்பவும் ஒரு பக்கத்தில் ஒரு லாக் கொடுத்து வி ஷேப் கொண்டு போயிட்டு ஒரு லாக் போட்டு ஒரு 2 mm பீட் கட் பீட், திரும்பவும் ஒரு குட்டி லாக், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்ப நான் கொண்டு போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். இந்த மாதிரி லாக் போடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. நீங்கள் இந்த லாக்லாம் கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கான டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதனால் அதை போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ நான் சுகர் பீடையும் 2 mm பீடையும் கட் பீடையும் லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் ஒரு 2 mm பீடும் கட் பீடு இந்த மாதிரி லோட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒரு குட்டி லாக் போட்டுட்டேன். லாக் போட்டுட்டு ஆப்போசிட்டாக திருப்பியும் இந்த வீக்கு சென்டரில் நான் கொண்டு போகிறேன். பாருங்கள். தென் அவ்வளோதான், இதோட லைன் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நான் எல்லா லைன்ஸுமே நான் போட்டிருக்கேன். பார்க்கும் போதே தெரியும். இப்படி தான் நான் கொண்டு வர போகிறேன் இதுக்கப்புறம் அப்கமிங் லைன்ஸ்லேயுமே. ஒரு லைன் விட்டுட்டு எப்படி நம்ம 1 இன்ச் விட்டு 1 இன்ச் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு லைன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இன்னொரு லைனில் ஒரு 2 mm பீடு கொடுத்துட்டு ஒரு அந்த டைமண்ட் இருக்குல்ல, அந்த டைமண்டுடைய 2 கார்னர்லேயும் 2 mm பீட் கொடுத்துட்டேன். 2 mm பீட் கொடுத்துட்டு தென் அதுக்கு இன் பிட்வீனில் இருக்க ஸ்பேஸில் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு லாக் பண்ணுறேன். ஸோ ஒரு லைன் அந்த டிசைன், ஒரு லைன் இந்த டிசைன், இப்படி தான் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஒரே லைனில் ஒரே மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும் டிசைனு, ஒரு நீட்டாகவே இருக்காது. தென் இப்படி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு நீட் ஃபினிஷிங் வேணும் அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி கொடுத்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஃபுல் லைனுமே நான் இதுக்கு முன்னாடி கொடுத்தேன்ல அந்த டிசைனே நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், அதனால் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னோடய கஸ்டமர் தான் இதை கஸ்டமைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிறத. தென் கீழே எப்படி நான் மொட்டு போட்டனோ அதே மாதிரி மேலேயும் மொட்டு மாதிரி நான் போடுறேன் பாருங்கள். கோதுமை பீடை வச்சு தான் நான் மொட்டு போடுறேன். நான் எந்த லைனில் மொட்டு போட்டனோ அதே லைனில் நான் மொட்டு போடல, அதுக்கு ஆப்போசிட் அது பக்கத்து லைனில் நான் மொட்டு இதில் போடுறேன். ஸோ பாருங்கள், ஃப்ளார் இருக்குல்ல அந்த லைனில் தான் மொட்டு, ஒரு லைனில் எந்த டிசைனுமே போடாமல் அப்படியே எம்டியாக. ஸோ இந்த மாதிரி தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி கொடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் போடணுன்னு இல்லை, உங்களுடைய கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதில் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இந்த டிசைன் ஓகேன்னு எனக்கு தோணுச்சு, கஸ்டமருக்கும் இது தான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு பார்க்கும்போது, டிசைன் செலக்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் அவங்க இதை கேட்டாங்க. பாருங்கள் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத. கட் பீடு கொஞ்சம் எடுக்கும்போது ஈவனாக எடுத்துக்கோங்க. ஈவனாக எடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஒரு சில கட் பீட்லாம் பெருசாக இருக்கும், சில கட் பீட்ஸ்லாம் சின்னதாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்திங்கனாலே ஓகேவாக தான் இருக்கும். வாங்கும்போதும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. சைஸ் வேரியஸாக மிக்ஸ்டு இருக்கா இல்லாட்டி ஒரே சைஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். பிகாஸ் மிக்சடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்து எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரே சைஸில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி அப்படியே ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 2 mm பீடு, ஒரு கட் பீடு, ஒரு லாக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போய் ஒரு லாக் போட்டு திருப்பி 2 mm பீடையும் கட் பீடையும் லோட் பண்ணிடுறேன். ஒரு சின்ன லாக் கொஞ்சம் வெளியே அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வி போட போகிறோம்.
அதுக்கிட்டயே நம்ம கிட்ட கிட்ட போட்டோம்னாலும் கொஞ்சம் நெருக்கமா இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல திரும்பவும் லாக் போட்டு திரும்பவும் கொஞ்சம் அந்த வீலிருந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா தான் நான் கொண்டு வரேன். தென் எண்டில் வந்து தான் நான் வந்து எண்டு நாட்டே போடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு எண்டு நாட் போட தெரியாது. போட தெரியாதவங்க அந்த நூல் வந்து தெரியும். போட தெரியாதுன்னா சுத்தமாக போட தெரியாதவங்களும் இருப்பாங்க. சிலர்லாம் வந்து எண்டு நாட் போட்டால் கூட அவங்களுடைய எண்டு நாட் நூல் வந்து வெளியே தெரியும். இன்விசிபிளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எண்டு நாட்டையே அவாய்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் ஒரே ஒரு எண்டு நாட் மட்டும் போடுற மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் இப்போ போடுறேன்ல இந்த மாதிரி. இன்கேஸ் எனக்கு பர்ஃபெக்டாக எண்டு நாட் போட தெரியும், பட் நான் இப்போ தான் பிகினர் அப்படின்னு இருக்கவங்க ஒரு இடத்துலையும் எண்டு நாட் போட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பிகினர்ஸ்க்குலாம் இது ப்ராக்டிஸ் தானே. ஸோ அதனால் நீங்கள் எண்டு நாட் போட்டு கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடக்கூடாதுன்னுலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு எண்டு நாட் இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். அதனால் நான் சொல்ல வந்தேன். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இந்த லுக் இதுதான் என்னுடைய ப்ளவுஸோடைய ஸ்லீவ் ஃபுல்லாமே நான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளவுஸ் ஆர்டர்ஸ்க்கு கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் செகண்ட் லைன் நான் வந்து இந்த 3mm பீடை வந்து டைமண்ட் ஸ்டோன் இருக்குல்ல அதுக்கிட்ட வந்து எண்டு நாட் போடுறேன். திரும்பவும் நெக்ஸ்ட்டு கார்னரில் 3mm பீடஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். செயின் ஸ்டிச் கொண்டு வந்து இந்த இடத்துலையுமே நான் திரும்பவும் 3mm பீட் கொடுத்து எண்டு நாட் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் எண்டு நாட் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய டைமண்ட் ஸ்டோன் அந்த இடத்துல இருக்குது. அதனால் பாருங்கள், இப்போ நான் எப்படி இந்த ஃப்ளாரல் டிசைன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை பீடை வந்து ஃபஸ்ட்டு நான் வி மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன லாக், திரும்ப அது கீழே 2 வீக்கும் சென்டரில் ஒரு லாக் கொடுத்துட்டு இந்த இடத்துல கோதுமை பீட் திரும்பவும் வைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு மொட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் இந்த டைமண்ட் ஸ்டோனுக்கும் 2 கார்னர்லேயும் 3mm பீடு வைக்கிறேன்ல, அந்த 3mm பீடு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டுடலாம். இந்த இடத்துல தான் நான் டைமண்ட் ஸ்டோன் வைக்க போகிறேன்றதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டோன் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடலாம். போட்டுட்டு வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டோன் வைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு 3mm பீட், தென் திரும்பவும் 2 செயின் ஸ்டிச், திரும்பவும் 3mm பீட் அந்த மாதிரி கொடுத்து கண்டினியூஸாகவும் நம்ம அதை ஒர்க் பண்ணலாம். நான் வந்து ஒட்டிட்டேன் ஸ்டோனை, அந்த டைமண்ட் ஸ்டோனை. அதனால் நான் செப்பரேட்டாக இருக்குது, அது தாண்டி நான் செயின் ஸ்டிச் கொண்டு வர முடியாது, ஸ்ட்ரெயிட் லைன் செயின் ஸ்டிச் கொண்டு வர முடியாதுன்றதால நான் வந்து 2 எண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொண்டு வரேன். இன்கேஸ் உங்களுக்கு முன்னாடியே ஐடியா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி எண்டு நாட் போட வேணான்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக செயின் ஸ்டிச் கொண்டு வாங்க. எந்த இடத்துல டைமண்ட் ஸ்டோன் ஒட்ட போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி 3mm பீடு வச்சுருங்க. திரும்பியும் 2 செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 3mm பீடு வைங்க. திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டே வாங்க. எந்த இடத்துல ஸ்டோன் ஒட்ட போகிறீங்க, டைமண்ட் ஸ்டோன் ஒட்ட போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி 3mm பீடு இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு தென் 2 3mm பீடுக்கு இன் பிட்வீனில் க்ளூ அப்ளை பண்ணி டைமண்ட் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படியுமே ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட விஷ் தான். ஈஸியாக எந்த மாதிரி உங்களால் கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். நீங்கள் யோசித்து முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் என்னோடய ப்ளவுஸோடைய ஃபுல் அவுட்லுக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்குது அப்படிங்கிறதாலும் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில்.
நிறைய பேருக்கு கோல்டு கலர் ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா மணியும் கோல்டு கலர், தென் ப்ளவுஸும் கோல்டு கலர், எல்லாமே கோல்டில் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சே நிறைய பேர் கோல்டு கலர் ப்ளவுஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் இதில் ஸ்டோன் இருக்குது. தென் கட் பீட் வந்து ஒரு யூனிக்கான லுக் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட விஷ் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. லைக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாராலையும் இந்த டிசைன் போட முடியும். பிகினர்ஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ். பை.